ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பிஹெச்பியில் இருக்கிற அரே என்றா என்ன, ஸோ அந்த அரே என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அந்த அரேயில் இருக்குங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன செய்திருக்கேன், எக்ஸாம் ஆன் பண்ணி ஸோ அதில் அப்பாச்சியையும் அதே மாதிரி MySQLையும் ஆல்ரெடி நான் எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன், ஆக்சுவலாக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ லோக்கல் டெஸ்கில் டி டிரைவில் எக்ஸாம் என்று சொல்லி அதுக்குள்ளே htdocs, அதாவது எக்ஸாம்னு சொல்கிற நம்ம இன்ஸ்டால் பண்ண அந்த ஆப்புக்குள்ளே htdocs இருக்கும். நீங்கள் நார்மலாகவே இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா சி டிரைவில் தான் அது இன்ஸ்டால் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி டி டிரைவில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதால அந்த பாத்தில் எனக்கு என்ன செய்திருக்கு, இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நான் ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இங்கே நான் கொடுக்கேன் PHP array என்று சொல்லி இந்த ப்ராஜெக்டை பேர் கொடுத்துட்றேன். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு இங்கே மேலே நம்மட ஃபோல்டரில் இல்லை பார்த்த காட்டும், இங்கே திஸ் பிசியிலேருந்து எந்த ஃபோல்டர்ஸுக்குள்ளே போய் நம்ம இந்த ஃபோல்டருக்கு வந்திருக்கோம்னு சொல்லி அதில் கிளிக் பண்ணிவிட்டு CMD கொடுத்த என்டரை ப்ரெஸ் பண்ணிங்களா இருந்தால் ஸோ உங்களுக்கு என்ன செய்யும், CMD ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் கோட் ஸ்பேஸ் டாட் கொடுத்து என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு என்ன செய்யும், இங்கே இது ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண ஃபோல்டரை நேம் இங்கே நம்ம காட்டும். ஸோ நான் என்ன செய்யணும், ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஈஸியாக இருக்கும் நாங்கள் எழுதுகிற கோட்ஸ் உங்களுக்கு விளங்குறதுக்கு. ஸோ நியூ ஃபைல் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு index.php சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். index.phpன்னு சொல்லி ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா இங்கே நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், PHP டேக் ஓப்பன் பண்ணுறேன் அண்ட் PHP டேக்கை க்ளோஸ் பண்ணுறேன். இதுக்குள்ளே தான் என்ற லைன்ஸை ஃபஸ்ட்டுக்கு எழுத போகிறேன். ஸோ என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒரு அரே ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள், ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லி. ஸோ அரேக்குள்ளே நம்ம என்ன செய்துக்கலாம், சில ஃப்ரூட்ஸில் பேர் கொடுத்துக்கலாம். ஆப்பிள் கமா banana comma cherry. ஸோ ஒரு அரே ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி நம்பர் அரே ஒன்றும் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் மேலே க்ரியேட் பண்ணது டெக்ஸ்ட்டுக்குரியது, இது நம்ம அரேக்குரியது க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அரேக்கு நம்ம சிம்பிளாகவே என்ன செய்துக்கலாம், ஓப்பன் கர்லி ப்ராக்கெட் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட் பாக்ஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு நம்பர்ஸ் கொடுக்குறேன். 1, 2, 3, 4, 5 என்று சொல்லி நம்பர்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ இப்படி நம்ம அரே க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு அரேயை எக்ஸஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால், அதாவது இதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேல்யூவை நம்ம எடுக்க போகிறோம்னு சொன்னால், ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள், எக்கோ ஃப்ரூட்ஸ். ஸோ இப்படி கொடுத்தா எல்லா ஃப்ரூட்ஸையும் ஒரு அரேயாக கொண்டு வரும், பட் எக்கோ அப்படி பிரிண்ட் ஆகாது. ஸோ நம்ம இதுக்கு பேர் கொடுத்துக்கலாம், எக்ஸஸ் அரேஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே நம்ம அரேயை அக்சஸ் பண்ணக்க கட்டாயம் இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுக்கணும். முதலாவது டேட்டாவோட இண்டெக்ஸ் பொசிஷன் 0, ரெண்டாவது டேட்டாவோட இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் 1, மூன்றாவது டேட்டாவோட இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் 2. அப்போ 0லேருந்து 0, 1, 2 என்று சொல்லி அந்த வேல்யூஸ் வரும். அதே மாதிரி இங்கேயும் தான் 0 and 1, 2 1 என்று சொன்னால் 0 என்று சொல்கிறது 1 வேல்யூஸை குறிக்கும், 1 என்று சொல்கிறது 2, அதாவது இண்டெக்ஸ் பொசிஷன் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு வரும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இங்கே போயிட்டு 0 ஒன்று கொடுத்து நான் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லி. ஸோ ஆக்சுவலாக நான் என்ன செய்ய போகிறேன், அந்த ஃபோல்டருக்கு போயிடுறேன். முதலாவதா ஏனெண்டா என் பேரை நான் எக்ஸாக்டாக காப்பி பண்ணணும். ஸோ காப்பி பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ரௌசருக்கு போயிட்டு இங்கே ஆல்ரெடி இருந்த PHP ஃபங்க்ஷன்ஸுங்கிறத நான் மாற்றிட்டு PHP அரேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை லோக்கல் ஹோஸ்ட் /PHP அரேன்னு கொடுக்கேன். பாருங்கள், எனக்கு ஆப்பிள் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்டா, ஒரு பிரேக் ஒன்று கொடுத்துக்கலாம். பிரேக் ரோ. இப்போ பாருங்கள்,
ஃப்ரூட்ஸில் 1 கொடுக்கேன் அண்ட் ஃப்ரூட்ஸில் 2 கொடுக்கேன். இப்போ இங்கே சும்மா அக்கௌண்ட் பண்ணுவோம். ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்றேன். அகெயின் இந்த பிரேக் ட்ரோவையும் கொடுத்துக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ போய் டிஸ்பிளே பண்ணுறேன்னு பாருங்கள். ஃப்ரூட்ஸுக்கு கீழே எனக்கு ஆப்பிள், பனானா அண்ட் செரி என்று சொல்கிறேன். இந்த ஃப்ரூட்ஸில் நேம்ஸ் வந்துக்கிட்டு இங்கே என்ன செய்திருக்கு, பர்ஃபெக்டாகவே எனக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன செய்துட்டேன், இந்த ஃப்ரூட்ஸை டிஸ்பிளே பண்ணிட்டேன். இதே மாதிரி நான் என்ன செய்கிறேன், அப்போ இது ஒரு H1 டேக்காக கொடுத்துக்குவோம். அப்போ நமக்கு என்ன செய்யும், நம்ம நம்பர்ஸையும் செக் பண்ணி பார்க்கக்கூட்டவா, சாரி. ஸோ நம்ம நம்பர்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த நம்பர்ஸ் வந்துட்டு நமக்கு ப்ராப்பராக டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஏன்டா ரெண்டையும் செப்பரேட் பண்ணி காட்டும். ஸோ இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். அகெயின் நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும். பார்த்தீங்கன்னா இது ஃப்ரூட்ஸுக்குரியது. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் நம்பர்ஸுக்குரியது. காப்பி பண்ணிவிட்டு வந்து கீழே கொடுத்துட்டேன். ஸோ இதே வந்துட்டு நம்பர்ஸ்ண்டே கொடுத்துக்கிறேன். நம்பர்ஸ் இதுலேயும் நான் என்ன செய்யணும், எக்கோ $, நம்பர்ஸ் பாக்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே 0 கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் 0 கொடுத்ததும் இந்த நம்பர்ஸ் ஆர்டரில் 0 இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிற நம்பர் யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த 1 தான் இருக்கும். ஸோ நான் சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட்டை போய் செக் பண்ணி பார்க்கணுன்னு பாருங்கள். எனக்கு 1ங்கிறது டிஸ்பிளேயாக இருக்குது. ஸோ அப்போ நமக்கு என்ன செய்துட்டோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அரே இருக்குன்னு சொன்னால் அந்த அரேயில் நாம் ஒரு வேல்யூவை ரிட்ரீவ் பண்ணி பார்க்குறது நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு வேல்யூவை ஆட் பண்ணுறது எப்படி, ஓகேங்களா? ஒரு வேல்யூவை ஆட் பண்ணுற வேஸை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்டா இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணி விடுறேன். இப்போதைக்கு அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்ன செய்ய போகிறேன், ஆட் வேல்யூ in an array. in arrays. ஸோ முதலாவது என்ன செய்ய போகிறேன்டா, ஒரு ஃப்ரூட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறேங்கிறத நான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு அரேட பேரை கொடுத்துடலாம். ஓப்பன் க்ளோஸ் பாக்ஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஈக்குவல் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ண போகிற வேல்யூவை நம்ம கொடுத்தோம்டா சொன்னால் சரி. டேட் என்று கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்ததுக்கப்புறம் இதை அரேயை செக் பண்ணி, இப்போ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இண்டெக்ஸ் பொசிஷன் தானே கொடுத்து பார்ப்போம்னா, இல்லை நம்ம ஒரு டெவலப்பராக இருக்கோம்னு சொன்னால் நம்ம ஒரு டீட்டெயிலான ஒரு கிளியரான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு எக்கோ மாதிரி நம்ம என்ன செய்வோம், பிரிண்ட் ஆர் யூஸ் பண்ணும். இது ஒரு டீட்டெயில்டான வியூவை நமக்கு தரும். ஸோ நான் என்ன சரி இந்த அரேட பேர் கொடுக்கேன். அரேட பேர் கொடுத்துட்டேன். இப்போ போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். 0 இண்டெக்ஸ் பொசிஷனில் ஆப்பிள், 1 இண்டெக்ஸ் பொசிஷனில் பனானா, 2 இண்டெக்ஸ் பொசிஷனில் செரி, 3 இப்போ நம்ம புதுசாக ஆட் பண்ண இண்டெக்ஸ் பொசிஷனில் நமக்கு என்ன செய்யுது, டேட் வந்துட்டு ஆட் ஆகிருக்கு. டேட்ஸ் வந்துட்டு ஆட் ஆகிட்டு. இதே மாதிரி நம்பர்ஸில் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு இந்த வே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன், அரே அண்டர்ஸ்கோர் புஷ், இதுக்குள்ளே அரேயை கொடுக்கணும். நம்பர்ஸ் அரேயை கொடுத்துடலாம். கமா நம்ம ஆட் பண்ண போகிற வேல்யூவை கொடுத்துடலாம். 6 என்று கொடுங்க. அப்போ பாருங்கள், ஆல்ரெடி கொடுத்த இந்த அரேயில் 6 கிடையாது, இப்போ கொடுத்ததில் இருக்கும். நான் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி வரேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ அடுத்த அரே. ஸோ இது ஈஸியாக இருக்கிறதுக்கு என்ன செய்கிறேன், ஒரு எக்கோ பிரேக் ட்ரூப். ஸோ கொடுத்துடலாம். ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இங்கே 0 இண்டெக்ஸ் பொசிஷனில் 1 இண்டெக்ஸ் பொசிஷனில் 2 இண்டெக்ஸ் பொசிஷனில் 3 இப்படி என்று இருக்குது. அப்போ 5 இண்டெக்ஸ் பொசிஷனில் நமக்கு என்ன செஞ்சுருக்கு, நம்ம இப்போ புதுசாக ஆட் பண்ண இந்த
6th என்ற வேல்யூஸ் வந்துட்டு நமக்கு என்ன செய்திருக்கு, டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இதை ஒரு வேல்யூவை ஆட் பண்ணுறதுக்குரிய வே. ஓகேங்களா? ஸோ ஒரு அரே இருக்குன்னு சொன்னால் அதில் ஒரு வேல்யூவை ஆட் பண்ணுறதுக்குரிய ஒரு வே தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவாக இருக்கும். ஸோ இப்போ நான் இதையும் ரிமூவ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆட் பண்ணுறதும் பார்த்துட்டோம், வியூ பண்ணுறதும் பார்த்துட்டோம். இப்போ ரிமூவ் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரிமூவ் அரே ஐட்டம்ஸ். இதில் ஸோ நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், அன்செட் அண்ட் கொடுத்துட்டு, அதாவது ரிமூவ் பண்ணுறதுக்குரிய ஒரு ஆப்ஷனாக கொடுத்துக்கிறோம். அன்செட் கொடுத்துட்டு இப்போ அரேட பேரை கொடுத்துட்டு பாக்ஸ் ப்ராக்கெட்டில் எந்த டேட்டாவை ரிமூவ் பண்ண போகிறோமோ அந்த இண்டெக்ஸ் பொசிஷனை கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த வேயில் நம்ம கொடுத்துறேன். கொடுத்தா எனக்கு முதலாவது இண்டெக்ஸ் பொசிஷன், அதாவது 0 இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிற இந்த ஆப்பிள்ங்கிறது ரிமூவ் ஆகும். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். print r $fruits. ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு முதலும் பார்ப்போம், ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் பார்ப்போம். ஸோ எக்கோ, ஸோ ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு பிரேக் த்ரோ கொடுத்துக்கலாம். டெர்மினேட் பண்ணிடலாம். இப்போ போயிட்டு இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஆரம்பத்தில் இருந்த ஆப்பிள்ங்கிறது இப்போ இல்லை. ஆப்பிள் அந்த 0 இண்டெக்ஸ் பொசிஷனே அப்படியே ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ என்ன இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்குது, 1ங்கிற இண்டெக்ஸ் பொசிஷனில் இருந்தால் நமக்கு வேல்யூஸ் வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஒரு வேல்யூவை ரிமூவ் பண்ண போகிறோம்னு சொன்னால் இந்த வேயில் நம்ம என்ன செய்துக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லை நாம் ஒரு குரூப் ஆஃப் வேல்யூவை ரிமூவ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஒரு வேல்யூவை ரிமூவ் பண்ணலை, ஒரு செட் ஆஃப் வேல்யூஸை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம அதை நம்பருக்கு செஞ்சு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். அரே அண்டர்ஸ்கோர் இப்படி கொடுத்துக்கலாம். ஸ்ப்ளைஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இண்டெக்ஸ் பொசிஷனை நான் இங்கே கொடுக்கன்னு பாருங்கள். ஸோ அதை கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் திங்ஸ் வந்துட்டு இந்த நம்பர்ஸ்ன்னு சொல்கிற அரே கொடுத்துடலாம். அதில் 2 2, 1. இப்போ அவுட்புட் செக் பண்ணி பார்ப்போம். ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். சாரி, இதையும் நம்பர்ஸ்ன்றே கொடுத்துடலாம். அப்போ தான் நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆன்சர் வருதுங்கிறதையும் நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரிமூவ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு, 0 இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் இருக்குது, 1 2 3 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ 1 வேல்யூ 2 இருக்குது, 3 வேல்யூஸ் ரிமூவ் ஆகிட்டுச்சு. ஏன்னா 2 இண்டெக்ஸ் பொசிஷனில் யார் இருக்குது, அப்போ 0 இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்குது, 1 இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்குது. 2 இண்டெக்ஸ் பொசிஷனில் யார் இருந்தால் 3 இருந்தார், அவர் ரிமூவ் ஆகிட்டார். ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம என்ன செய்துக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு தேவையான வேல்யூஸை நம்ம ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு கொண்டு போய்க்கலாம் இதில். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷோட்டிங். ஸோ இப்போ அரேன்னு சொல்லியிருக்க கிட்டவா நம்ம என்ன செய்யலாம், 2 வேயில் நம்ம ஷோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ முதலாவது ஷோட்டிங் வே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷோட் அந்த கீவேர்டை கொடுத்துட்டு நம்மளோட வேல்யூஸை கொடுத்தோம்னு சொன்னால், அதாவது நம்மளோட அரேயை கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே அதை ஆர்டர் பண்ணி தரும். கொடுத்துட்டிங்களா? ஸோ இப்போ என்ன செய்கிறேன்னு பாருங்கள். print rல போயிட்டு டிஸ்பிளே பண்ணுறேன். ஷோட்டிங்குக்கு அப்புறமும் நான் என்ன செய்கிறேன், இதை டிஸ்பிளே பண்ணுறேன். பிஃபோர் ஷோட்டிங் ஆஃப்டர் ஷோட்டிங்னு சொல்லி நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதில் ஆன்சர் நமக்கு கீழே டிஸ்பிளே ஆகணுங்கிறதுக்காண்டி எக்கோ break group இப்படி கொடுத்துட்டேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இப்போ ஏற்கனவே இருந்த மாதிரி தான் எக்ஸாக்டாக எனக்கு ஆன்சர் இருக்கு இல்லையா, ஏனெண்டா ஆல்ரெடி இது ஆர்டரில் இருக்குது. நான் என்ன செய்கிறேன், ஆர்டர் இதை மாற்றுறேன். ஆப்பிளில் கொண்டு போய் பின்னாடி போட்டுருவோம். அப்போது பிஃபோர் ஷோட்டிங் ஆஃப்டர் ஷோட்டிங்ன்ட்டு இருக்குது. ஷோட் பண்ணுறேன்னு பாருங்கள்.
ஃபர்ஸ்ட் பனானா, அடுத்தது செரி, அடுத்தது ஆப்பிள். பிஃபோர் ஷோட்டிங் இப்படி தான் இருக்குது. ஷோட் பண்ணதுக்கப்புறம் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் படிக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கா இல்லையா, ஏபிசின்னு சொல்கிற ஆர்டருக்கு நமக்கு ஷோட் பண்ணியிருக்கும். இதுவே நம்பரில் இருந்தாலும் சரி தான். இப்போ உதாரணமாக நான் இங்கே இடையில் ஒரு 100ன்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போ நம்பரை டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். ஸோ சேம் நம்பர்ஸ், ஷோட் பண்ணுங்கள் நம்பரை, ஆஃப்டர் ஷோட்டிங் டிஸ்பிளே பண்ணுங்கன்னு கொடுக்கணும். இப்போ போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இங்கே இண்டெக்ஸ் பொசிஷன் 2ன்னு சொல்கிற இடத்த 100 இருக்குது. ஷோட் பண்ணதுக்கப்புறமா இப்போ என்ன செய்யும், குறைஞ்ச பெருமதியிலேருந்து கூடிய பெருமதிக்கு ஷோட் பண்ணி தரும். இப்போ இந்த ஷோட்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிவர்ஸ் ஷோட்டிங்கும் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு R1 எக்ஸ்ட்ராவாக முன்னுக்கு கட் பண்ணி விட்டேன்னு சொன்னால் எனக்கு என்ன பண்ணும், ரிவர்ஸில் ஷோட் பண்ணி காட்டும். அதாவது பெரிய கூடிய தானத்துலேருந்து குறைஞ்ச தானத்துக்கு ஆர்டர் பண்ணி தரும். இதே சேம் திங் வந்துக்கிட்டு நீங்கள் வேர்ட்ஸ் இருக்கிறதுக்கும் கொடுத்தீங்களாக இருந்தால் அது என்ன செய்யும், ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரை ரிவர்ஸில் இருந்து நமக்கு செய்து காட்டும். இப்போ பாருங்கள். ஸோ பனானா அதாவது BCAங்கிற ஆர்டரில் இருக்குது. இங்கே என்ன செய்யுது, CBAன்னு சொல்கிற ஆர்டரில் நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. ஸோ நம்ம இங்கே என்ன செய்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூஸ் ஆட் பண்ணுறது, அதே மாதிரி வேல்யூஸை ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா ஒர்க்குமே நம்ம இங்கே பண்ணியிருந்தோம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னொரு டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.